சாதி மதமா, சாதி மதமா சட்டமா, இந்த தலைப்பில் பேசுவதற்கு, சாதி என்ற தலைப்பில் பேசுவதற்கு மூவர் வந்திருக்கிறார்கள். சட்டம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு மூவர் வந்திருக்கிறார்கள். சாதியா சட்டமா என்பதை இங்கே தீர்மானிக்க போகிறார்கள். உங்களுடைய பார்வையிலே இது நடைபெற இருக்கிறது. பாருங்கள், பார்ப்போம். உங்களுக்கு அறிமுகமானவர்கள் தான். அயல் நாட்டில இருந்தா யாரும் வரல. கால்டுவெல், ஜிவி போப்புலாம் வரல. எல்லாம் நாம இங்க இருக்கிறவங்க தான். ஆனா அனைத்து துறைகளிலுமே சிறந்த வல்லுநர்கள் தான். முதலாவதாக சட்டம்தான் என்ற தலைப்பு. சட்டம்தான், சரிப்பா, சட்டம்தான் என்ற தலைப்பில் ஆசிரியர் அறிமுகமானவர் உங்கள் முன் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் நிறைய கருத்து கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். இந்த நாட்டை ஆளுறது சட்டமா சாதியா அப்படிங்கிற தலைப்பு ஐயா நடுவர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நான் எந்த பக்கம் பேசுறேன்னா சட்டம் பக்கம் பேசுறேன். ஏன்னா நான் வாத்தியாருங்கிறதால சட்டம் பக்கம் நிற்கிறேன். ஏன்னா நம்ம சாதி பக்கம் நிற்க முடியாது. நான் சாதியை ஒழிக்கணும் வந்துருக்கேன். அப்புறம் நான் சாதி பக்கம் நிற்கிறது. அப்புறம் ஏன் சாதி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும். சாதி ஒழிக்கணும்னு வந்துட்டுனா நான் சட்டம் பக்கம் நிற்கிறேன். ஏன் சாதி இருக்குன்னு சில பேர் கேட்பாங்க. சாதி நாட்டுல இருக்குது, அப்புறம் எப்படி நீங்க சாதியை பத்தி பேசாம இருக்க முடியும் அப்படின்னா, இது நான் முன்னோர் செய்த பிழை. எப்படி அந்த 4 வருடத்துல இது வருது இல்லையா, நீ எதுக்கு வேலைக்கு போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எதுவும் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு தாத்தா தீட்டு, நீ எங்கேயும் மேல வரக்கூடாது, படிக்க கூடாது, நீ எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருந்தது இல்லையா. அந்த நிலையெல்லாம் அடிச்சு உடச்சி துவச்சி ஒருத்தர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேல வந்தாரு. அவங்க மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நமக்கு இந்த மேடை போட்டு பேசுறோமா இல்லையா, மணி 9 மணிக்கு மேடை ஓட்டு இவ்வளவு பேர பேசுறோம்னா இதுக்கான சோதரத்தை கொடுத்துருக்காரு பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டம், அரசியலமைப்பு சட்டம். ஆனா அவர் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் உடைச்சி நீங்க வெளியே வந்து இந்த மேடையில இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு என்ன ஆற்றலை கொடுத்துருக்காரு, என்னை படிக்க வச்சிருக்காரு, என்ன வாத்தியாராக எல்லாமே அவர் எழுதிய சட்டம். அனைத்து மக்களும் சமம், பின்தங்கியவங்களுக்கு வேலை வரணுங்கிறதுக்காக இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு அப்படின்னா சட்டம். ஆக நான் மேல் வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது, படித்து முன்னேறி ஒரு வாத்தியார் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா உருவாக்கிய ஒரு சட்டம். ஆக சட்டமே சிறந்தது. சாதி என்றைக்கு வீழும், இன்றைக்கு இல்ல என்னைக்கானாலும் ஒரு நாள் வீழும் என்று கூறி சட்டத்தின் பக்கம் இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சட்டம் என்ற தலைப்பில் அருமையாக பேசிய அண்ணருடைய மகன் ராஜா அவர்களுக்கு நன்றி. சட்டம்தான் நாட்டை ஆளுகிறது என்று பதிவான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஐயா, சாதிதான் ஆளுகிறது என்று சொல்லி கருத்தை பதிவு செய்ய அருமை தந்தை வல்லரசு கருத்தை பதிவு செய்ய பார்ப்போம். சாதிதான் இந்த நாட்டை ஆளுகிறது, பதிவு செய்யுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த வேங்கல்ல குடிநீர்ல மலம் கலந்துருக்காங்க. அதை பத்தி உங்க சட்டம் என்ன பண்றது, இதுவரை சட்ட நடவடிக்கை சட்டம் ஒன்றும் பதிவு செய்ய முடியல. இது வரைக்கும் ஒரே கருத்து தான். அருமை நண்பர் ராமு சொல்றது அந்த கருத்து அப்படியே எழுதி கோயில் முன்னாடி வச்சுக்கலாம். அருமையான கருத்து, வருமானத்தோட சிறப்பு அருமையான பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. அடுத்து சட்டமன்ற தலைப்பில ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், நமக்கு அறிந்தவர் அருமை தந்தை சக்திவேல் அவர்கள் உங்களிடம் பேச இருக்கிறார். பேசுங்க. என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரியது, என் மக்களை விட என் சமூகம் பெரியது என்று கூறிய உலக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வரிகளை முன்வைத்து, சமூக நீதி என்பது பிறருக்கு சமமான உரிமைகளை கொடுப்பதை விட, சமூக நீதி என்பது பிறருக்கு சம வாய்ப்புகளை கொடுப்பது சமூக நீதி என்று இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் காலை வணங்கி, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படி பேசுவது முயற்சி இந்திய அரசியலில் மிக மையப்புள்ளியாக கருதப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற எழுச்சி தமிழர் அண்ணன்
அம்மாவின் காலை வணங்கி இந்த வரலாற்று சிறப்பு வந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த பட்டிமன்ற விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்து நடுவராக அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அப்பா அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் என்னுடன் சேர்ந்து சட்டம்தான் நாட்டை ஆளுநர் என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னுடன் அமர்ந்து பேச இருக்கின்ற அருமை நண்பர் நேச நண்பர் ராஜா அவர்களே, சட்டம்தான் மேன்மை என்று இங்கு மட்டுமல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் போன்ற நீதிமன்றங்களில் சிறப்பாக வாதாடுகின்ற அருமை மாப்பிள்ளை எஸ் பி வெங்கட் அவர்களே, இந்த நாட்டை சட்டத்தையும் தாண்டி சாதிதான் ஆளுகின்றது என்று பேச வந்திருக்கின்ற சமத்துவ பேச்சாளர் அருமை நண்பர் சேகர் அவர்களே, முன்பு ஒரு காலத்தில் கொள்கை எப்படியோ, கோட்பாடு எப்படியோ, சித்தாந்தம் எப்படியோ, ஆனால் இன்று அண்ணன் ஏகி தமிழர் திருமாலுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு கரம் பிடித்துக் கொண்டு பூவை போட்டு கொள்கையை ஏற்றுக்கொண்டு என்னுடன் கைகோர்த்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மகா அவர்களே, நான் கல்லூரியில் படிக்கும் போது எனக்கு சாப்பாடு டிஃபன் வாங்கி கொடுத்த அருமை அண்ணன், எப்போதும் இன்றொன்றும் வரவா அருமை அண்ணன், மியூசிக்கா கிளை செயலாளர் ஆதி அண்ணனுடைய மகன் அன்பு தம்பி வல்லவர்களே, இந்த அருமையான இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்ந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மூன்றுவற்றையும் இந்த இந்தியாவில் அடக்கி போடுவது சட்டம்தான், சாதி மதம் அல்ல. இந்தியாவில் இன்று பெரிய வல்லரசு நாடாக பார்க்கப்படுகின்ற அமைப்பு பொருளாதாரம், இவற்றை சட்டம்தான் கொண்டது இந்தியாவில். இந்தியாவில் 9 மடங்கள், பல சாதிகள், பல உபசாதிகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து கட்டுப்படுத்துவது சட்டம்தான், சாதி மதம் அல்ல. அருமை நண்பர் சமத்துவ பேச்சாளர் சேகர் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் தற்போது வேலை செய்கிறார். அவருக்கு குறைந்தபட்சம் நேரம் 8 hours. இதை கொடுத்தது சட்டம்தான், சாதி மதம் அல்ல. நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் முன்பு எனக்கு பின்னால் இருப்பது சாசன சட்டத்தினுடைய முகவரை. The people of India having solemnly to resolve to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic India, and to secure all people of the India. நம் சட்டத்தினுடைய முகவரியில் புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா ஒரு சுதந்திர நாடு, சமத்துவ நாடு, சமதர்ம நாடு, மக்களாட்சி நாடு, குடியரசு நாடு. அதை அருமை நண்பர் சேகர் வந்துவிட்டார். தற்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற, உலகமே பார்த்து வந்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவர் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய பதவியை ஏற்கும் போது சட்ட புத்தகத்தை வைத்து கும்பிட்டு பதவி ஏற்றுக் கொண்டார். இதை அன்புக்குரிய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தம்பி வல்லரசு, அன்பு தம்பி மகா, நண்பர் சேகர். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரை. உங்களை எல்லாம் வார்த்தைகள் என்ற அந்த சட்ட நுணுக்கத்தால் கட்டி போட்டவர்
நம்முடைய முகப்புரைக்கு நாம் உட்கார்ந்திருக்கிறோம். முகப்புரை நமக்கு பின்னாடி இருக்கிறது. சட்டத்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சட்டம்தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆளவும் போகிறது என்று வைரம் போன்ற வார்த்தைகளால் உங்களை எல்லாம் விழித்து சிறப்பான ஒரு முன்னுரை, சிறப்பான ஒரு பெரிய உரை, சிறப்பான ஒரு கருத்தையும் கூறியிருக்கக்கூடிய ஐயாவருக்கு நன்றி, சிறப்பான நன்றி தெரிவித்துள்ளோம். ஜாதி என்ற ஐயா அவருடைய கருத்தை மறுத்து சொல்வதற்கு தம்பி மகாதேவன் ரொம்ப சிரமம் தான், மறுத்து சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை பதிவு தெளிவாக இருக்கட்டும். நன்றி. வணக்கம். ஜெய் பீம். இந்த பட்டிமன்ற தலைப்பு நாட்டை ஆள்வது சட்டமா சாதி மதமா? இங்கே மேடையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கீழே அமர்ந்திருக்கிற முன்னோர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, உங்களை கேட்கிறேன், இந்த நாட்டை ஆள்வது சட்டம் நீங்க நம்புறீங்களா? இந்த நாட்டை ஆள்வது சட்டம்னு சொன்னா ஒரு சின்ன பையன் கபடி போட்டியில வெற்றி பெற்றான்பா, ஜெயிச்சதுக்காகலாம் வெள்ள வெட்டுவாங்களா? வெட்டுவீங்களப்பா? இந்த கொடுமை சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்கப்பா, கத்ராஸ்ல. என் பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கா, அவளுடைய கற்பழிப்புனால இறந்திருக்கிறா, அவளுடைய பாடியை வந்து பிரேத பரிசோதனை செய்யணும், அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன பண்ணும்? அந்த பிரேதத்தை பரிசோதனை செஞ்சிருக்கலாம் அல்லவா? இந்த நாட்டை ஆளுகிற பாஜக அங்கதான் உத்தரப்பிரதேசம் அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. அங்க என்ன சொல்றாங்க? பெற்றவங்களை தூக்கி ஓரமா தூக்கி போட்டுட்டு போலீஸே அந்த பெண்ணை எரிச்சு கொள்றாங்க. நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி எங்க போறாரு, அவர் அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணவே முடியல. ஆனா நீங்க நாட்டை ஆளுவது சட்டம்னு சொல்றீங்க. இந்தியாவினுடைய பிரதமரா குடியரசுத் தலைவரா திரௌபதி முர்மு வந்திருக்காங்கப்பா. நாட்டின் முதல் குடிமகளா வச்சுக்கீங்க, பெண்ணா இருக்காங்க. அவங்களை எங்கேயாவது ஒரு முதல் மரியாதை கொடுத்து அமைச்சிருக்காங்களா? ராம்நாத் கோவிந்த கோயிலுக்குள்ள விட்டுருக்காங்களா? நாட்டை ஆள்வது சட்டம் சட்டம் சட்டம்னு சொல்லி நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, இந்த நாட்டை ஆள்வது சட்டம் தான், அதற்காக தான் நான் இந்த சட்டத்தை வடிவமைச்சிருக்கேன். ஆனா இந்த பாசிசத்தை முன்னிறுத்துகிற பாஜக போன்ற RSS வாதிகளின் கைகளில் இந்த சட்டம் செல்லும் என தெரிந்திருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே அவர் எழுதியிருக்க மாட்டார். அப்போ அண்ணனின் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு தலித்துகளுக்கும் தேவைன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த மண்ணில் உண்மையாக தலித்துகள் மட்டுமே சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கூட சாதி மறுப்பை மிக தீவிரமாக, மத மறுப்பை மிக தீவிரமாக எதிர்த்து களமாடியவர்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள். அப்ப சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு அணி அப்படின்னே சொல்லலாம் சட்டம் என்ற அணிக்கு. ராம்நாத் கோவிந்த் நம்மளுடைய முதல் குடிமகன், மூத்த குடிமகன், குடியரசுத் தலைவர்பா, அவர் கோயில் உள்ளார விடமாட்டாங்க. சட்டம் சரிங்களா, அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவி. ஆனா அவர் ஒரு கோயிலுக்குள்ளாரே உள்ளார நுழைய முடியல. நம்ம சட்டம் கடவுளுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் சட்டம் அவரை உள்ள போகல. நிறைய பதிவுகள் இருக்கிறது. இன்றைக்கு ஜாதியால் அந்த சட்டம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு பல விதமான கருத்துக்களை மகாதேவன் ஆழமா பதிச்சிருக்கான். அந்த ஆழமா பதிச்ச கருத்துக்களுக்கு அருமை வழக்குரைஞர் தம்பி மாப்பிள்ள வெங்கடேஷ் அவர்கள் சட்டத்தினுடைய அனைத்து ஓட்டைகளையும் அவர் தெரிஞ்சிருக்கும். அனைத்து விதமான கருத்துக்களையும் உங்களிடம் பேசுவார். பாருங்க, உங்களுக்கு சட்டத்தை பொழந்து கிடந்து காட்டுறார். பாருங்க. ஜிபி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற எனது புரட்சியாளரை முன்மொழியை முதலில் முழங்கி இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த என் அன்பு தோழர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என் ஊர் பொதுமக்களையும் வணங்கி வேண்டி விரும்பி இந்த நாட்டை ஆள்வது
சட்டமா சாதியா என்றால் நான் சாதியவாதிகள் தான் என்று முதலில் கூறுகிறேன். இந்த நாட்டை ஆளுவது சாதியவாதிகளின் சிந்தனை தான் இந்த நாட்டை ஆளுகிறது என்பதில் எனக்கு மட்டுமல்ல, நமது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவரே தெரிவித்துள்ளார். நான் எழுதும் இந்த சட்டமானது, இந்த அரசமைப்பு சட்டமானது அனைத்து மக்களுக்குமான பொது உடைமை சட்டமாகவே எழுதுகிறேன். எனக்கு பின்பு, என் காலம் சென்ற பின்பு இந்த சட்டத்தை எந்த நபர் கூடிய அரசமைப்பு அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள் யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களின் சிந்தனையை பொறுத்தே நான் எழுதிய அரசமைப்பு சட்டம் அமையும் என்று புரட்சியாளரை ஒப்புக்கொண்டுள்ளார். அதை முடிந்து நான் நாட்டை ஆள்வது சட்டம் என்று மீண்டும் உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய சாதியவாதிகளின் சிந்தனையை, சாதிய போக்கை, ஒருமித்த போக்கை, தாழ்த்த வேண்டும் என்ற எண்ண போக்கை சிந்தனை கொண்டுள்ள நபர்களை அந்த அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் அவர்களை அடக்குகிறது. ஏனென்றால் பிரதமர் மோடி பதவியேற்கும் போது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு தான் போய் பதவியேற்கிறார். இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒருவர் குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் இந்த நாட்டையுடைய நம்ம எல்லாம் நமக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், என்ன ஸ்கீம் பண்ணணும், யாரை என்ன செய்யணுங்கிறத எல்லாத்தையும், எல்லா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கையில் வச்சிருக்கிற மோடி தான் பதவி ஏற்கின்ற அன்றைய தினம் புரட்சியாளரால் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு தான் பதவியேற்கிறார். அவர்களையும் அடக்கி ஆள்வது, அவர்களது சிந்தனை நாட்டை கூறு போட வேண்டும், நாட்டு மக்களை பிளவுபடுத்த வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அவர்களின் சிந்தனையை தடுத்து நிறுத்தக்கூடிய, அதாவது நான் கேஷுவலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிடுறேன், உங்க கோர்வையா பேச வேண்டாம் நினைக்கிறேன். இப்போ பிரதமர் மோடி நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, இந்த நாட்டை தமிழ்நாட்டை வந்து ரெண்டா பிரிச்சு 2 பகுதியா பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சா மட்டும் செஞ்சிட முடியாது. அதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். அந்த சட்டம் குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்ப எது அங்க அவரை தடுக்குது? அவர் நினைச்ச சிந்தனையை செயல்படுத்த முடியாம எது அங்க தடுக்குது? அது புரட்சியாளரால் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் அங்கே தடுக்கிறது. அதை கூறி நாட்டை ஆள்வது சட்டம் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு அடுத்த முறை வாய்ப்புக்கு மறுகருத்தோடு வருகிறேன். நன்றி. சட்டம்தான் நாட்டை ஆளுகிறது. சட்டப்படிதான் நம்மளுடைய மோடி அவர்களும் பதவியேற்கிறார். எந்த ஜாதி உயர் ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அந்த வாதிகளும் அந்த சட்ட புத்தகத்தினுடைய ஆணைக்கு இணங்கதான் பதவியேற்க முடியும் என்பதை வழக்குரைஞர் தெளிவாக உங்கள் முன்வைத்தார். அவருடைய கருத்தை மறுத்து பேச சாதிதான் ஆள்கிறது என்று சொல்லி தமிழர் மறுத்து பேசுவதற்கு சாதிதான் ஆளுகிறது மறுகருத்து மன்னிக்கவும் மறுகருத்து அவருடைய கருத்தை பதிவு செய்ய வருகிறார் கவிஞர் சேகர் அவர்கள். வாங்க உங்க கருத்தை பதிவு செய்யுங்க பாப்போம். எல்லோருக்கும் தேநீர் கொடுங்கள் என்றார் காரல் மார்க்ஸ். அதை ஒரே மாதிரியான குவளையில் கொடுங்கள் என்றார் அண்ணல் அம்பேத்கர். அதை ஒரே அளவில் கொடுங்கள் என்றார் தந்தை பெரியார். அதை பசியில் இருப்பவருக்கு கொடுங்கள் என்றார் அறிஞர் அண்ணா. அதற்கு ஜிஎஸ்டி போடுங்கள் என்றார் நீங்கள் சொல்கிற மோடி அவர்கள். இவர்கள் பேசுகிற பொழுது மோடி அவர்கள் சட்ட புத்தகத்தை வழங்கினார் என்று சொல்லுகிறார். சட்ட புத்தகத்தை வழங்காமல் அவரால் நாட்டின் பிரதமராக ஆக முடியாது. காரணம் இந்த தலித் மக்களின் வாக்குகள். இந்த தலித் மக்களின் வாக்குகளை சிதறடிக்காமல் வேண்டும் என்றால் அவர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும். அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை வழங்கிதான் ஆக வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் சட்டத்தை மதித்து அவர் தொட்டு கும்பிடவில்லை. அதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி அவர் அந்த சட்ட புத்தகத்தை தொட்டு கும்பிட்டு வணங்கியிருந்தால் இன்றைக்கு திரௌபதி முர்மு அவர்களை ராமர் கோவில் திறப்பதற்கு அழைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர் உண்மையாகவே சட்டத்தை மதிக்கக்கூடியவராக இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை சட்ட மசோதாக்கள்
மசோதாக்கள் இங்கிருந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதையெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைக்கு நாட்டிலே மத கலவரங்கள் ஏற்படுகிறது. அதில் என்றைக்காவது ஒரு நாள் நின்று மோடி இந்த மத கலவரங்களை தடுப்பதற்கு வாய் திறந்திருப்பார் என்று உங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? மணிப்பூர் கலவரத்தில் என்ன நிகழ்ந்தது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் வேங்க வயலிலே குடிக்கும் நீரிலே மலத்தை கலந்தார்கள். இன்று வரைக்கும் அதற்கு நீதி கிடைக்கவில்லை. மலத்தை கலந்தவர்களையே கைது செய்து ஒருவன் மலத்தை கலந்து அவன் தந்தைக்கும் தாய்க்கும் மகளுக்கும் அவனே குடிக்க சொல்வாராம். இது எந்த சட்டம் சொல்கிறது? இது எந்த சட்டம் சொல்கிறது? அதுல நம்ம ஐயா வீரமணி ஒரு ஸ்டெப் உள்ள போய் நுட்பமான முறையில கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இந்த தீர்ப்புல நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறாரு. எவையா நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க? அந்த டேங்க புள்ள அடிச்சு உரைச்சு கீழே தனியா விட்டுட்டா இவர் போய் குறுக்க போய் இவர்கள் எல்லாம் சாதிய போரில் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள். அதை நாம் அடையாளம் காணணும். பெரியாரை தவிர்க்க கூடாது, பெரியாரின் கருத்துக்களை தவிர்க்க கூடாது. ஆனால் பெரியார் போர்வையில் ஒளிந்து கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுகிற இயக்கக்கூடிய போலி திராவிடவாதிகளை நாம் தோல்விக்கவும் தயங்கக்கூடாது. பெரியார் மிக முக்கியமானவர், பெரியார் முக்கியமானது. அதை காக்க வேண்டுமானால் இங்கு சாதி என்பது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும். காரணம் சாதிதான் ஆகிறது. ஒரு பையன் படித்தான் என்பதற்காக நாங்குநேரியில போன வருடம் நன்றாக படிக்கிறான் என்பதற்காக அந்த பையனின் வீடு தேடி சென்று நடு இரவிலே அவர் தங்கையையும் அவரையும் கையை வெட்டினார்கள். அப்போது ஆண்டது சத்தமா சாதியா? இன்றைக்கு இந்தியா முழுக்க காவிமயமாக்க வேண்டும் என்று இந்தி திணிப்பை முன்னிறுத்தி அதை இந்துத்துவ மாநிலமாக அல்லது ஒவ்வொரு மாநிலத்தையும் இந்துத்துவ மாநிலமாக ஆக்கி கொண்டே வருகிறார்கள். அப்படி இந்த நாடே இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்று, இந்துத்துவ நாடாக ஆக்க வேண்டும் என்று, ஒரு இந்து என்கிற மத கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டை ஆள்வது சாதியா மதமா? எண்ணி பாருங்கள். ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய தந்தை மரணத்திற்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார். இதுவரைக்கும் வேங்க வயலுக்கு செல்லவில்லை. இதுவரையில் வேங்க வயலுக்கு செல்லவில்லை. முதல்வரும் செல்லவில்லை, நம்ம சின்னவரும் செல்லவில்லை. இதற்கு எது ஆள்கிறது? இங்க சாதிதானே. அந்த மக்கள் இந்த அரசுகளுக்கு வாக்களிக்கவில்லையா? இந்த அரசாங்கத்தை தூக்கி பிடிக்கவில்லையா? தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தலைவர் எதிர்த்து தமிழ் அவருடைய பிறந்த நாளில் சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று. அதே மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது ஏன் போய் நிற்கவில்லை? அப்ப ஆள்வது எது? ஆச்சரியப்பட மாட்டோமா? நல்ல திட்டங்கள் இருக்கிறது, வரவேற்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இன்றைக்கு கூட இந்த சட்ட மசோதாக்கெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று நீதிமன்றம் சென்று வெற்றி பெறுகள் வாழ்த்துகிறோம். ஆனால் சாதிய பார்வையை ஒழிக்க நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதுதான் கேள்வி. அப்படி என்றால் அவரே ஒப்புக்கொண்டால் நம்முடைய வழக்கறிஞர் வெங்கடேஷ் அவர்கள் சட்டத்தை சாதியின் பார்வை கொண்டவர்கள் ஆளுவதால் சட்டம் நிறைவேறவில்லை. அப்படி என்றால் சாதியின் பார்வையை கொண்டவர்கள், சாதி மதத்தின் பார்வையை கொண்டவர்கள் ஆளுவதால் இந்த நாடு சாதி மதத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நாட்டை ஆளுவது சாதியும் மதமும் தான். இந்த சாதியும் மதமும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒரே கூட்டில் பயணிக்க வேண்டும். அதற்கான ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சிறப்பான ஒரு உரை, அருமையான கோட்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. நேரம் கருதி, மக்களுடைய நேரம் கருதி இன்னொரு ஒரு நிமிடங்கள் இறுதியாக அனைவருக்கும் 2 அணியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு நிமிடங்கள் தங்களுடைய உரையை ராஜா மரபு கருத்து சக்தி பேசுங்க. 1 நிமிடத்தில் கருத்தை நிறைவு செய்யுங்க. அருமையான 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்ண முடியல, அருமையா சொல்றாங்க. பேசுங்க. அணிக்கு ஒருவர் மட்டுமே. சரியானப்பா? அணிக்கு ஒருவர் மட்டுமே. நாடு குடியரசு பெற்ற பிறகு 1950ஆம் ஆண்டு முதலாக சட்ட அமைச்சராக அண்ணன் அவர்கள் பதவியேற்றார். அப்போது பாராளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள், குறிப்பாக 3 வாரங்கள் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை தூக்கி இருந்தார். நேரு முகத்தடியில் ஏறென்று பார்க்கும்போது 2 காரணங்கள். முதலாவதாக இந்து கோட் பில், உள்ளே பார்க்கும்போது ஒன்று சொத்துரிமை. இன்று
ஒரு வீட்டில் ஆண் மகன் பெண் பிறந்தால் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. இது 1950ஆம் ஆண்டு அண்ணல் அவர்கள் எடுத்துரைத்தார். அங்கு இருந்து கொண்டிருக்கின்ற சில சங்கிகள், சில பிராமணிய சக்திகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் வந்து விட்டார். அம்பேத்கர் அவர்கள் தூக்கி இருந்தார். அடுத்தபடியாக ஓபிசி மக்கள், இந்தியனுடைய சட்டத்தை பார்க்கும்போது மொத்தம் 2 கேட்டகரிஸ், ஒன்னு பிசி, இன்னொரு ஓபிசி. பிசில வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இது அடங்கும். ஓபிசில வந்து பிசி, எம்பிசி அண்ட் எஃப்சி ஃபால் கம்யூனிட்டிஸ். எஃப்சி ஃபுல்லா பிராமணர்கள், சாதியில் உயர்ந்தவர்கள். ஓபிசி ஃபுல்லா பிசி மற்றும் எம்பிசி. ஆக நம் மக்களுக்கு மட்டும் பாடுபடவில்லை. அம்பேத்கர் அவர்கள் பிசி மக்களுக்காக பாடுபட்டார், குரல் கொடுத்தார் பாராளுமன்றத்தில். இதை கேட்கவில்லை, தன் பதவியை தூக்கி இருந்தார். அடுத்தபடியாக சேகர் அவர்கள் சொல்கிறார், அவர் தற்போது பணிபுரிகின்றார். அவருக்கு டிஏ உண்டு, அவருக்கு பிஎஃப் உண்டு. அவர் சம்பளத்தில் குறைந்தபட்ச சம்பளம் பிடிப்பார்கள். அவர் எப்ப வெளியே போவாரோ அவருக்கு மொத்தமாக கொடுப்பார்கள். இது கொடுத்த சட்டம், சாதி மதம் இல்லை. அவர் மறந்து விட்டார் சட்டத்தை பற்றி. இரண்டாம் உலக போரில் நம் தலித் மக்கள் ஒன்று கூடி போகிறார்கள். இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு தலித் மக்களை, குறிப்பாக ஓபிசி மக்களை வெளியேற்றிவிட்டனர். இதை பார்த்துக் கொண்டிருந்த அண்ணல் அவர்கள் அவர்களை கூப்பிட்டு சட்டத்தை உருவாக்கினார். என்ன என்று பார்க்கும்போது, போரில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மத்திய அரசாங்க வேலை. இதை கொடுத்தது சட்டம் தான், சாதி மதம் அல்ல. இன்று நாம் தமிழ்நாட்டில் சினிமாவை பார்க்கும்போது உயர்ந்த இசையமைப்பாளர் இளையராஜா, இன்னும் சொல்ல போனால் நான் அங்கே சற்று மாறுகிறேன், சங்கி, மிக உயர்ந்த வேலை இசையில் அவர் இருந்து அவர் மகன் சிறிய மேலை யுவன் சங்கர் ராஜா முஸ்லிம். இந்திய சட்டத்தில் ஒரு குடும்பத்தில் இந்துவாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், ஆனால் சட்டத்தின்படி மதம் மாறலாம். எடுத்துக்காட்டாக பெரிய இசை மேலை இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஏ ரகுமான். அப்பா பிறந்தது இந்து, மகன் ஏ ரகுமான். இன்று ஏ ரகுமானும் யுவன் சங்கர் ராஜாவும் இந்தியாவில் நிற்கிறார்கள் மேலே உயர்ந்து. காரணம் மதம். சட்டத்தின்படி மதம் மாறலாம். 1966ஆம் ஆண்டு முதல் 77 வரைக்கும் இந்தியாவுடைய முதல் பிரதமர், பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி புரியும் போது ஒரு வார்த்தையை உள்ளே வைத்தார் சட்டத்தில், சோசியலிஸ்ட், சமதர்ம நாடு, சமத்துவ நாடு என்ற வார்த்தை உள்ளே சேர்த்தார். இன்று வரையிலும் அவர் சொன்னார், நான் இங்கே நிற்கின்றேன் உங்கள் முன்பாக ஒரு பெண் பிரதமராக, முதல் பெண் பிரதமராக இந்தியாவில். இதுக்கு காரணம் அவர் சட்டம் என்று மக்களிடையே எடுத்துரைத்தார். அடுத்தபடியாக தம்பி சொன்னார், யூபியில ஒரு பெண்ணை கற்பழித்தாங்கன்னு. அந்த பெண் கற்பழிக்கப்பட்ட கேஸ் இன்று சிபிசியில் இருக்குது. தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செய்தியை. இன்று விசாரணை நடந்திருக்குது கோர்ட்ல, யூபி ஹைகோர்ட்ல. அடுத்தபடியாக முர்மு, மிக உயர்ந்த பதவி. சட்டத்தின்படி அரசியல் தலைவர், பிரதமர், அரசாங்க தலைவர், பிரதமர், அரசியல் தலைவர் முர்மு ஜனாதிபதி. ஆனால் இந்த முர்முவை விட அதிகாரம் உள்ள பதவி பிரதமர்.
தம்பி அதை புரிந்து கொள்ளட்டும், சட்டம் எங்கிருக்கின்றது அதை புரிந்து கொள்ளட்டும். அடுத்தபடியாக சேகர் சொன்னார் வேங்காயல் மேட்டர். அந்த மேட்டர் இன்று சிஐடியில் இருந்து சிபிசிஐக்கு மாறப்போவது. சேகர் நீ புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மணிப்பூர் மேட்டர் நான் ஒற்றுக்கொள்கிறேன், மிக கொடூரமான சம்பவம் அது. அந்த மேட்டரும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் டெல்லி மோடி அவர்களுக்கு ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிவிட்டது. மோடி அவர்களே, இந்த ஒரு சம்பவம் என்று அவரை கை கட்டி நிற்க சொல்லியது. சட்டத்தின் மூலமாக மோடி அவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை வரவேற்றுள்ளார். அதுவும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. அடுத்தபடியாக சட்ட மசோதா தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தால் மசோதாவில் குறைந்தபட்சம் 1 மாசம் ஆகணும். அதை நிறுத்தி வைக்கலாம், திரும்பி அனுப்பலாம். ஆனால் அந்த நிறுத்திய மசோதாக்களை இன்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குது. யாருக்கு? ஆளுநருக்கு. இன்னும் விரைவில் ஆளுநர் இங்கிருந்து செல்ல போகிறார். ஆக தெரிந்து கொள்ளுங்கள், யாருதான் சாதியவாதிகள் நாட்டை ஆண்டாலும் அவர்களை பிடித்து, அவருடைய மசுரை பிடித்து அடக்குவது சட்டம்தான். நன்றி, வணக்கம். சிறப்பா மசுரை பிடித்து அறுக்குவது சட்டம் தான். உண்மைதான். கண்டிப்பா சட்டம் தன் கடமை செய்யும், சட்டம் தன் கடமை செய்யும் என்று சொல்லி அருமையான ஒரு மறுப்புரை. சிறப்பு. இந்த அணியை சேர்ந்தவர்கள் ஒருவர் சிறப்பான ஒரு மறுப்புரை. நேரம் எல்லாம் தூக்க நேரம் இருக்காங்க, கொஞ்சம் சிறப்பான மறுப்புரைக்கு கொடுத்துருங்க. தங்கசேகர். சட்டம் சட்டமாகத்தான் இருக்கிறது, அதை ஆளுகிறவர்கள் யார் என்பதுதான் அந்த சட்டம் என்ன பாடுபடுகிறது. சட்டத்தின் மீது குறையல்ல, அது பிஎஃப்ஆர் இருக்கட்டும், இப்போ வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பா இருக்கட்டும், என்ன சட்டமா இருக்கு. இதெல்லாம் இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடாது, மக்கள் பாதிக்க கூடாது என்பதுதான் சட்டம் இருக்குது. ஆனால் அதை நடைமுறையில் இருக்கிறதா, அதுதான் கேள்வி. அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா ஆள்கிறவர்கள், அதுதான் கேள்வி. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நிறைய பேச இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். இங்கு வந்தவுடன் எழுச்சி தமிழின் கால்களை வணங்குகிறேன் என்று சொன்னார் நம்மளுடைய அன்பு சகோதரர் சக்திவேல். அந்த எழுச்சி தமிழரின் கொடியை ஏற்றுவதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பெரிய வன்முறைகள் நிகழ்கிறது. ஒரு கொடியேற்ற முடிகிறதா? அதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டா இல்லையா? அப்படி என்றால் அதை யார் தடுப்பது, யார் நிறுத்துவது? அப்ப இங்கு நடப்பது என்ன? சட்டத்தின் ஆட்சியா, சாதியின் ஆட்சியா? அதுதான் கேள்வி. அனைத்து தரப்பினருக்கும் சட்டத்தால் எல்லா உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது, மாற்று கருத்தில்லை. அதனால்தான் இந்த மாமேதையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாற்று கருத்தில்லை. அவரை கடவுளாக வணங்குகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த நாடு முழுக்க இன்றைக்கு நாளைக்கு கொண்டாட போகிறார்கள். மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை ஆளக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்கள் நடத்துகிற மதவாத போக்கும் சாதியவாத போக்கும் சூழ்ந்துபட்டதால் இந்த சட்டம் மறைக்கப்படுகிறது. ஆகவேதான் நான் அழுத்தி சொல்கிறேன், இன்னமும் சட்டம் முழுமைப்படவில்லை. காரணம் பல சில என்று சொல்ல வேண்டாம், முழுமையாக சாதிய மதவாத கைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டுமானால் நம்மளுடைய இது போன்ற விழிப்புணர்வுகள் மீண்டும் தொடர்ந்து என்று சொல்லி வாய்ப்புகள் சிறப்பான ஒரு மறுப்புரை. சட்டம்தான் இந்த தலைப்பில் மூவரும் சரியான கருத்துக்களை உங்கள் முன் வைத்தார்கள். சாதிதான் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, சட்டம் அதன் பின்தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த தங்கசேகர் அணியினர் சிறப்பாக உங்கள் முன் கருத்துக்களை எல்லாம் வைத்தாங்க. உங்களுக்கு தெரியும், 2 புறங்களும் சரி சமமா இருக்கு. 2 கிலோ இல்ல, 3 கிலோ இல்ல, வெயிட் அதிகம் தான். சரியா இருக்குமா என்று தெரியல எனக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா உண்மையா எது எப்படி இருந்தாலும், சாதிகளையும் மதங்களையும் கடந்து ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருந்தாலும், நம்ம ரீசெண்டா இப்ப பார்த்தோம், நம்மளுடைய கோப்புகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கவர்னர்களுடைய கைகள்ல.
அப்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு நீதிபதி சொன்னார், ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே இருக்கும், அதை செயல்படுத்துகிறவர்கள். ஆகவே அந்த மோசமானவர்கள் இருக்கின்ற வரையில் இந்த சட்டமானது செயல்படாது. அத பீமா ராம்ஜி சொல்றாரு. அப்படி அந்த மோசமானவர்கள் இருக்கின்ற வரை சட்டம் வந்து சரியாக செயல்படாது. அப்படி சட்டம் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை எரித்து விடலாம் என்று கூட நினைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டை எவ்வளவு பெரிய சாதிய வன்மத்தை உடையவர்கள் ஆட்சி செய்தாலும் ஆண்டாலும் ஆள போனாலும் சட்டம் தன் கடமை செய்யும். சட்டத்தால் நம்ம அனைத்தையும் பெற்றுவிடலாம். எந்தவித போராட்டங்களும் நாம செய்தால் நிச்சயமாக சட்டத்தினுடைய அடிப்படையில் அனைத்து விதமான செய்திகளையும் பெற்றுவிடலாம், அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்றுவிடலாம் என்பது உண்மை. நாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கோம், நமக்கு முன்னாடி சட்டம் இருக்கு. நாம் அனைத்தையும் 10 மணிக்கெல்லாம் பேச முடியாது, நம்ம பேசுறோம். நம்ம சட்டத்தின்படி அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்று சொல்லி இந்த மாபெரும் இந்த கருத்து அரங்கத்திலே பட்டிமன்றத்திலே சிறப்பான பங்கேற்ற அவையோருக்கும் சிறப்பாக இங்கே பொறுமை காத்து உட்கார்ந்திருந்த என் ஊரினுடைய சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் சிறப்பான நன்றியை சொல்லுகிறேன். சட்டம்தான் நாட்டை ஆளுகிறது, சட்டம்தான் நாட்டை ஆளும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மைத்துனர் பேசுகிறார். நாட்டை ஆளுவது சாதியம்தான் என்ற கருத்தில் நான் உடன்படுகிறேன். ஆனால் அந்த சாதியத்தை முழுமையாக, சாதியவாதிகளின் சிந்தனையை முழுமையாக செயல்படுத்த விடாமல் அவர்களை கடிவாளம் கொண்டு அடக்குகிறது, தடுக்கிறது என்றால் புரட்சியாளர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அமைப்பாய் திரள்வோம், அதிகாரம் வெல்வோம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் எழுச்சி தமிழின் முழக்கமான முழக்கம். ஆகையால் அதிகாரம்